வந்த நாள்லேருந்து என்னை மட்டும் நீ கவனிக்காமலே இருக்கியேம்மா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கிச்சன் செல்ஃப்க்கு என்ன கேட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு, வந்தோடனே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கை கடக்கமாக இப்படி அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கே இது ரொம்ப மேர்சியாக இருந்தது. என்னடா இவ்வளோ கேவலமாக செல்ஃபை வச்சுருக்கேன், இதில் வந்து தேவையில்லாத நிறைய டப்பா இருந்தது, தேவையுள்ளதில் வந்து கம்மியாக தான் பொருள் இருந்தது, அத்தனையும் எதுக்கு அடுக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்றைக்கி எப்படியாவது கிச்சனை வந்து நம்ம ஒழுங்காக நீட்டாக அடுக்கி தேவையுள்ளதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி போட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இவ்வளோ அழகாக மாற்றிட்டேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், தேவையுள்ளதை மட்டும்தான் வச்சுக்கணும், தேவையில்லாதெல்லாம் எதுக்கு அடுக்கி வச்சுக்கிட்டு அதை வேறு இடத்த அடைச்சிக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புது பொருளாக வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி அதில் பொருளை கொட்டி வச்சுட்டு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அழகாக அடுக்கி வச்ச மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அதோட கிச்சனில் வந்து ஃபுல் டே நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். அது செல்ஃபை பார்க்கும்போது ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அதுவே என்னையை பார்த்து பாதிதாமல் என்னையை பார்த்து என்னையை மட்டும் கண்டுக்காமல் இருக்கிய தாயே அப்படின்னு கேட்குற மாதிரியே இருந்தது. சரி, ஓகே, இன்றைக்கி எப்படியாவது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் நிற்கும் போது நிஜமாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் வீடியோஸுக்கு ஜானு கார்த்தி விழா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பா.